தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பௌர்ணமி தியானம், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். தியானம் செய்கிறோம், ஆனால் பௌர்ணமி நாட்களில் தியானம் செய்யும்போது ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த 7 நாள் பௌர்ணமின்னு சொன்னால், பௌர்ணமிக்கு 3 நாட்கள் முன்பு, நடுவில் 4ஆம் நாள் பௌர்ணமி, பிறகு அதற்கப்புறம் 2 நாட்கள். இந்த 7 நாட்கள் நல்ல ஒரு சக்தி இருக்கும் இயற்கையில். அந்த நிலவின் ஒளியில், அதுக்கப்புறம் நம்ம எங்கே இருந்தாலும் நிலவின் ஒளியில் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அந்த 7 நாட்களும் தொடர்ந்து அந்த தியானம் செய்யும் பொழுது நமக்கு 3 மடங்கு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். பௌர்ணமி இரவுகளை பௌர்ணமி நாட்களில் நாம் தியானத்திற்கு பயன்படுத்துவோம். நிறைய அப்போ உணவு மிதாகாரத்தில் இருக்கவும், மௌனம் நிறைய இருக்கலாம். ஏன்னு கேட்டால் சக்தி அதிகம். நம்ம தியானம் நிறைய பண்ணுறோம், தியான எனர்ஜி நமக்கு நிறைய இருக்கும். அப்போ நமக்கு உணவு என்பது குறைத்து கொண்டு நாம் தியானம் செய்தோமானால் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும். பௌர்ணமி இரவில் முழு இரவு தியானம் அப்படின்லாம் நம்ம நடத்துகிறோம். அதுலேயும் எல்லாமே கூட்டு தியானத்தில் எல்லாருமே பங்கேற்று கொண்டு நாம் நல்ல அதி அற்புதமான ஒரு தியான சக்தியை பெறுவோம். பௌர்ணமி தியானம் மிக மிக சக்தி வாய்ந்தது. அதனால் பௌர்ணமி இரவுகளை இந்த 7 நாட்களும் நம்ம தியானம் செஞ்சு அந்த ஆற்றலை தக்க வைத்து கொண்டு இருந்தோமானால் நாம் ஒரு புத்துணர்ச்சியோட அந்த ஒரு ஆன்ம முன்னேற்றம், ஆன்ம வளர்ச்சி என்பது அது மிக மிக அதிகமாக இருக்கும். வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு பௌர்ணமி தியானம் மிக மிக முக்கியம். அனைவரும் கண்டிப்பாக பௌர்ணமி என்று அந்த 7 நாட்களும் தியானம் செய்வோம். நன்றி.